ஏதாவது இடங்கிட வாங்கினா, அங்கே ரியல் எஸ்டேட்டு கட்ட இடம் வாங்கினா, அங்கே போனோடனே பத்திரப்பதிவு போனோடனே எவ்வளோ பணம் வச்சிருக்கிற அதை எடுத்து டேபிள் வச்சா தான் பத்திரப்பதிவே செய்ய முடியும். நடக்குதா இல்லையா? எனக்கு கிடைத்த தகவல் உண்மைதானே? அது மட்டும் இல்ல, இப்ப ஸ்டாலின் போற இடத்தெல்லாம் பேசுறாரு, நாங்க தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டோம். மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கணும். நாங்க கூட தான் சொன்னோம் 1500 ரூபாய் தரணும். எல்லா ரேஷன் கார்டுக்கும் 1500 ரூபாய் தரணும். 2021 தேர்தல் அறிக்கை படிச்சு பாருங்க. தேர்தல் அறிக்கையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்தவுடன் எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் மகளிருக்கு 1500 ரூபாய் கொடுக்கப்படும் அறிவிப்பு கொடுத்தோம். தில்லுமுள்ளு பேசி கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாத்தி 1000 ரூபாய் கொடுக்கறது ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சு வந்த பிறகு 28 மாசம் நாங்க போராடணும். சட்டமன்றத்தில் தொடர்ந்து நான் பேசினேன். அறிவிச்ச செந்தில்நாதன் போல சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து இந்த விடியா திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமா தான் 28 மாசம் கழிச்சு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்குது. இது நான் கொடுத்த அரசு இந்த 1000 ரூபாய் கொடுத்தார். 28 மாசம் கழிச்சு தான் கொடுத்தார். இப்போ என்ன இருக்குது? மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டார். கட்சி தொண்டருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முந்தி அந்த விதியெல்லாம் தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக பத்திரிகை செய்து. அப்படின்னா இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. ஏன்னா மக்களுடைய வறுமையை நினைச்சா கொடுக்குறாங்க. குடும்ப தலைவியினுடைய கஷ்டத்தை எண்ணியா கொடுக்குறாங்க இல்ல. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதுக்கு இந்த 30 லட்சம் பேருடைய வாக்கு தேவை, அதற்காக கொடுக்குறாங்க. ஆக மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு ஸ்டாலின் துடிக்கிறார். தயவு செய்து தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தான் இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் முதியோர் உதவித்தொகை நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பல இடத்துக்கு சென்றேன். சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்லாம் தெரிவிச்சாங்க பல முதியோர்களுக்கு இன்னும் மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவி கிடைக்கலன்னு சொன்னாங்க. 5 லட்சம் பேருக்கு 110 விதிகளை அறிவிச்சேன். சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை விதி 110 அறிவிச்சேன். தமிழ்நாட்டில் இருக்கிற 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். 5 லட்சம் பேருக்கு 4,80,000 பேர் கொடுத்தோம். 4,80,000 பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தோம். இதுதான் அண்ணா திமுக ஆட்சி. அதே போல இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய திட்டம், இன்றைக்கு வரலாறு காணாத திட்டம். இன்றைக்கு முழுக்க முழுக்க மாநில நிதி 14,400 கோடி காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம். நாங்க மத்திய அரசு எதிர்பார்க்கல. மாநில நிதியிலிருந்து இந்த வறட்சியான பகுதி மக்களுக்கு கண்மாயெல்லாம் தண்ணீரை நிரப்புவதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமாக 700 கோடியில திட்டத்தை நானே நேரில் வந்து புதுக்கோட்டையில் அடிக்கல் நாட்டினேன். அது அப்படி கிடப்புல போட்டாங்க. இது நல்லதா இருக்குமா? 5 மாவட்ட விவசாயிகளுடைய பிரச்சனை. விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் இந்த வறட்சியான பகுதியில் கண்மாய்கள் அனைத்தும் நிரப்பப்பட்டா நிலத்து நீர் உயர்ந்து விவசாயத்துக்கு தேவை நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும். அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு திருச்சி, அடுத்தது புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், இன்றைக்கு ராமநாதபுரம் 5 மாவட்ட மக்களுக்கும் அந்த பகுதியில வறட்சியான பகுதியில இன்றைக்கு வாழை, மஞ்சள், கரும்பு செழித்து வளர்ந்துகிட்ட சூழ்நிலையை அண்ணா திமுக ஆட்சி வந்ததும் கொண்டு வரப்படும், நிறைவேற்றப்படும். விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் மகிழ்ச்சியோடு வாழ்வார். நீ நிறுத்திட்டா நான் கொண்டாட விட்டுருமா? அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம், எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த திட்டம், அதற்காகவே நீங்க முடக்கி வச்சிருக்கிறீங்க. எங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய துணையோடு அடுத்த ஆண்டு மலரும் மலரும். அப்பொழுது திட்டம் நிறைவேறும். அதே போல இன்றைக்கு இந்த பகுதியில் கண்மாய் நிறைந்த பகுதி, பல ஆண்டுகளா தூர் வராமல் இருந்தது. மழை காலத்தில் அந்த நீரெல்லாம் வீணா போச்சு. அப்படி மழை காலத்தில் வீணாகக்கூடிய நீரை எல்லாம் முழுமையா தேக்கி வைக்கிறதுக்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறையின் கீழ் 14,000 ஏரிகள் இருக்குது. அதுல முதற்கட்டமா 6,000 ஏரிகள் நாங்க
விவசாய பங்களிப்போடு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து தூர் வாரணும். நீங்க பாத்தீங்கன்னா சுமார் 1240 கோடி குடிமராமத்து திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டது. விவசாயிகள் அவர்கள் தானாக அந்த கண்மாயில் இருக்கிற வண்டல் மண்ணை அள்ளி அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்துறாங்க. இலவசமா செஞ்சமா இல்லையா? அதே கிடப்புல போட்டாங்க. இன்றைக்கு மழை காலத்தில் பெய்கின்ற நீர் தேக்கி வச்சிருக்கிறோம். தடுப்பன எங்க எல்லாம் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் வீணாக போய் கடலே கலைக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு தடுப்பணை கட்டி நீரை தேக்கி மக்களுக்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டமாவது இந்த ஆட்சியில பார்க்க முடியுதா? இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த ஆட்சி வந்த பிறகு 4,38,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 4,38,000 கோடி கடன். இந்த ஆண்டு 25-26 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. ஆக 5,38,000 கோடி கடன் வாங்கி நம்ம எல்லாம் கடனாளி ஆக்கிட்டாரு. திமுக ஆட்சி வந்த பிறகு எல்லாம் கடன் சுமையை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். சாதாரணமா என்னாதீங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் மின் கட்டணம் ஏத்தியாச்சு, கடுமையா மின் கட்டணம் உயர்வு, இங்க இருக்கிற கடைக்கெல்லாம் வரி உயர்வு, கடை வரி, இன்னைக்கு வீட்டு குடிநீர் வரி, குப்பை வரி, எல்லா வரியும் போட்டாங்க. இனி இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்தணும்? மேலும் வரி போட்டு தான் திருப்பி செலுத்தி ஆகணும், வேற வழி கிடையாது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? என்ன ஸ்டாலின் உடல்ல சரியில்லைன்னு போய் மருத்துவமனையில் போய் ஒரு வாரத்துக்கு முந்தைய திடீர்னு அவருக்கு உடல்ல சரியில்லை. சரி, ஒரு மனிதனுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே மருத்துவமனைக்கு போவாங்க. ரைட், நான் கூட வாழ்த்து சொன்னேன். விரைவாக அவர் குணமடைந்து வீடு திரும்பணும். அவர் போனாரு, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. 2 நாளைக்கு முன்பு பார்த்தா அப்படியே ஒரு டேபிள் போட்டு ஒரு 10 அதிகாரி வச்சுக்கிட்டு அங்க கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. எவ்வளவு நடிப்பு தான், நீங்களே சொல்றீங்க நடிப்பு. ஏயா என்ன, புயலும் வெள்ளம் வந்து நாடு அழிஞ்சு போச்சா? புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா, அப்படி அவசரமா கூட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன? ஒரு டிராமா. என்னமோ இவரு தான் நாட்டு மக்களை காப்பாத்துற மாதிரி, இவரு தான் முதலமைச்சர் வந்து அதிகாரிகளும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நடக்கிற மாதிரி. அப்படி இருந்தா 18 நாள் வெளிநாடு போயிருந்தீங்க, 18 நாள் வெளிநாட்டுல போய் உல்லாசமா இருந்தீங்க. அப்ப நாட்டு மக்களை பார்க்க முடியாதா? அது மட்டும் இல்ல, அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. அங்க போய் வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு முதலமைச்சர். இப்படிப்பட்ட நடிப்பு திரு சிவாஜி கணேசனால் கூட நடிக்க முடியாது. அவரே உங்களுடைய நடிப்பை கண்டா வியந்து போயிடுவார். அந்த அளவுக்கு நடிக்கிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் என்று விலையில்லா வேட்டி சேலை கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில வேட்டி இல்ல, சேலையும் இல்ல. வேட்டி கொடுத்தா சேலை இல்ல, சேலை கொடுத்தா வேட்டி இல்ல, ரெண்டும் கொடுக்கல. அதுக்கு இந்த வாழைப்பழ கதை இருக்குது பாத்தீங்களா? கவுண்டமணியும் செந்திலும் ஒரு வாழைப்பழத்துல வச்சுட்டு கதை சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஆட்சியில இப்படி நடக்குது. இதுக்கு மந்திரி யாருன்னா காந்தி. இதுக்கு மந்திரி காந்தி. அவர் பேரை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஊழல் செய்கின்ற அரசாங்கம் தேவையா? அதிமுக ஆட்சி மடத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் என்று நல்ல வேஷ்டி கொடுக்கப்படும். பொங்கல் என்று, தீபாவளி என்று பெண்களுக்கு அற்புதமான சேலை வழங்கப்படும். தீபாவளிக்கு அதிமுக ஆட்சி மறந்த பிறகு பெண்களுக்கு எல்லாம் சேலை வழங்கப்படும். திமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை நிறைவேற்ற சொன்னாங்க. இன்றைக்கு கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டம். திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் 150 நாளா உயர்த்தினாங்க. அதுல பணிபுரிகிற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? சம்பளம் உயர்த்தல. 100 நாள் வேலை திட்டம் சுருக்கி 50 நாள் ஆயிட்டு. திமுக ஆட்சியில் 50 நாள் ஆயிட்டு. சரி, வேலை செய்தவர்களுக்காக ஊழியம் கிடைச்சதுன்னா, ஊதியம் கிடைச்சது, அது கிடைக்கல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைக்கல. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தோடனே மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களா? இளைஞர்கள், மாணவர்கள் வங்கியில கடன் வாங்கினாங்க, கடன் ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, எங்களுக்கு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னாரு. அந்த ரகசியத்தை போகாது வெளியிடு. 4 வருஷம் ஆகி போச்சு. மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இப்படி மக்கள்கிட்ட பொய்ய பேசி ஆட்சி செய்கின்ற